Hi friends, welcome to SK Innovations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் எப்படி வீட்டிலேயே டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய், ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் இது ரெண்டுமே கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக ஆகிடுச்சு. இதுவுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், 6 மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இது நல்லா வறுப்பட்டதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி கரிஞ்சிடும். அடுத்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதோடு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க குடமிளகாயும் வெங்காயமும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதையுமே 2 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம். அடுத்து இதோட அரை கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க, இல்லாதவங்க பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்க போகிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, நான், பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.